வெல்கம் டு கைகோர்ஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் தி இன்செக்ட்ஸ். இது கிளாஸ் 3 இங்கிலீஷ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் who is going to present you this video. தி இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னா என்னது? பூச்சி. சரிங்களா? இந்த லெசனில் நம்ம வந்து பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா? ஹை கீப் அவே ஃப்ரம் தி இன்செக்ட்ஸ். டு யூ? அதாவது அந்த பொண்ணு எப்பயும் பூச்சிகள்கிட்ட இருந்து தள்ளியே வந்து இருப்பாளாம். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ், நானும் அப்படித்தான். நீங்கள் என்னெல்லாம் பூச்சிகள் வந்து டெய்லி வந்து பார்க்குறீங்க? நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி கரப்பாம்பூச்சி பார்க்குறோம், பட்டர்ஃப்ளை பார்க்குறோம், ஆண்ட் எறும்பும் அது வந்து ஒரு டைப் ஆஃப் பூச்சி தான். அப்புறம் வேற என்ன பூச்சி பார்க்க முடியும்? ஸ்பைடரு. இந்த செவத்துலலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, சிலந்தி. ஸோ இதெல்லாமே வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய பூச்சிகள். இந்த பூச்சி நார்மலாக வந்து எங்கே தெரியும்? நார்மலாக ஃப்ளவர்ஸ் கிட்ட இருக்கும், லீவ்ஸில் இருக்கும், ட்ரீஸில் இருக்கும், வுட்டில் இருக்கும், அப்புறம் நம்ம சுவர்களில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். லுக் அண்ட் சே. இதை பார்த்து இது என்ன பூச்சின்னு வந்து சொல்லுங்கள். ஸ்னெயில். ஸ்னெயில்னா என்னது? நத்தை. பம்பிள் பீ. பம்பிள் பீனா என்னென்னா அப்படியே ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் கொடுத்துட்டு அது வந்து தெரியும். நார்மலாக வந்து ஒரு கட்டையோ இல்லை ஏதோ ஒரு ஜாமானாக இருந்தால் அது வந்து ஓட்ட போடும். நார்மலாக அதுதான் வந்து பம்பிள் பீ. இது வந்து துளை போடும் பூச்சி அப்படி வந்து சொல்லுவாங்க. இது லேடி பக். லேடி பக் நார்மலாக வந்து கலர்ஸாக வந்து இருக்கும், ரெட் அண்ட் பிளாக்காக வந்து இருக்கும். அதாவது அது பாடி வந்து ரெட் மாதிரி இருக்கும், இதில் எல்லாமே வந்து பிளாக் டாட்ஸ் வந்து இருக்கும். பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி, இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோவும் ஒரு டைப் ஆஃப் பூச்சி தான். சரிங்களா? கொசு. கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர்னா என்னது? வெட்டுக்கிளி. இது என்ன பூச்சி பாருங்க? இது வந்து டிராகன் ஃப்ளை. இதுதான் தட்டான. ஹவுஸ் ஃப்ளை. ஈ. ஸ்பைடர். ஸ்பைடர் என்னது? சிலந்தி. இது பேர் என்னது? இது வந்து ஃபயர் ஃப்ளை. ஃபயர் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அதோட கீழே பாட்டம் போர்ஷன் வந்து எல்லோ கலரில் அப்படியே தீ எரியிற மாதிரியே இருக்கும். நைட் வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும். இது வந்து மின்முனி பூச்சி. இது பேர் கேட்டர் பில்லர். பிட்டில். அப்புறம் என்னது? ரெயின்பக். ரெயின்பக்னா மழை பெய்யுதுல அப்போ மட்டும் இந்த பூச்சியை வந்து நீங்கள் வந்து காண முடியும். லெட் அஸ் சிங். இன்சி வின்சி ஸ்பைடர். இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்டு அப் தி வாட்டர் ஸ்பவுட். அப்படின்னா என்னென்னா, இன்சி வின்சி ஸ்பைடர், இந்த ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பைடர் வந்து இந்த வாட்டர் ஸ்பவுட்டில் வந்து ஏறிச்சான். அதாவது இந்த பைப்பில் வந்து ஏறிச்சான். டவுன் கேம் தி ரைன் அண்ட் வாஷ்டு புவர் இன்சி அவுட். மழை பெஞ்சு அந்த தண்ணி அந்த பைப் மூலமாக வந்ததுனால அந்த உள்ளே போன ஸ்பைடரை அந்த தண்ணி அப்படியே அடிச்சுட்டு வெளியில் தள்ளிடுச்சான். அவுட் கேம் தி சன்சைன் அண்ட் ட்ரைட் அப் ஆல் தி ரைனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா வெயில் அடித்து சூரிய ஒளி வந்து அந்த ஈரமானது எல்லாமே வந்து காஞ்சி போச்சான். சரிங்களா? அண்ட் இன்சி ஸ்பைடர் கிளைம்ட் அப் தி ஸ்பவுட் அகைன். அப்புறம் என்ன பண்ணிச்சான் அந்த ஸ்பைடர்? திருப்பியும் அந்த ஸ்பவுட் மூலமாக ஏற ஆரம்பிச்சிச்சான். சரிங்களா? இதுதான் இந்த ரைம்ஸ். இதை நீங்கள் ரைம்ஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே இருக்கு அந்த ஸ்பைடர். லெட் அஸ் லேர்ன் தி ப்ரௌடு டிராகன் ஃப்ளை. டிராகன் ஃப்ளைனா என்னது? தட்டான. ப்ரௌடுனா பெருமை. சரிங்களா? அதாவது பெருமை பீத்திக்கிறது அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. த ப்ரௌட் டிராகன் ஃப்ளை. எ ப்ளூ டிராகன் ஃப்ளை lives near a pond with his friends. He is a proud insect. One morning, as he was enjoying the sun sitting on a lotus leaf, a butterfly comes by. அதாவது ஒரு ப்ளூ டிராகன் என்ன பண்ணியிருக்கு? அந்த பாண்டு கிட்ட வந்து வசித்து வந்திருக்கு. அவங்க நண்பர்களோடு சேர்ந்து அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அது வந்து பெருமையே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டு இருக்குமா. ஒரு மார்னிங் என்ன ஆச்சுன்னா, அது வந்து நல்ல அந்த சூரிய ஒளியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சான் அந்த லோட்டஸ் லீஃப் மேலே உட்காந்துக்கிட்டு. சரிங்களா? அப்போது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வருது. ஹலோ பட்டர்ஃப்ளை, you look sad. Is it because my wings shine in the sun? அப்போ என்ன கேட்குது இந்த தட்டான்? ஏ பட்டர்ஃப்ளை, நீ ஏன் வந்து பார்க்க சோகமாக வந்து இருக்க? என்னோட விங்ஸ் மட்டும் இந்த சூரிய ஒளியில் வந்து அப்படியே ஜொலிக்கிறனால நீ கவலையாக இருக்கியா அப்படின்னு வந்து கேட்குது. வாட்? why should I feel sad? I know that I am a very beautiful and colorful insect. அப்போ இந்த பட்டர்ஃப்ளை என்ன சொல்லுது? நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு நல்லாவே தெரியும், நான் அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இன்செக்ட்னு எனக்கே தெரியும் அப்படின்னு வந்து பட்டர்ஃப்ளை வந்து அந்த தட்டாங்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணிடுச்சு.
An ant speaks as he is on his way to his ant hill carrying food for the winter. அப்போ என்ன ஆயிட்டிருக்கு, ஒரு எறும்பு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு, அதோட சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதோட வீடு தான் என்னது, ant hill. சரிங்களா? அதாவது அந்த குளிர் காலத்துக்காக இப்பவே அது வந்து தானியங்களை வந்து சேர்க்க ஆரம்பிக்குது, போயிட்டு இருக்கு. ant என்ன பேசிட்டு போகுது, surely you can find some work to do, can't you? All that you do all day is to sit there and feel so proud of yourself. அப்போ அந்த எறும்பு என்ன சொல்லுது அந்த தட்டானை பார்த்துட்டு, உனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வேற எந்த வேலையும் வந்து இல்லையா? நீ டெய்லி என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு உன்னோட பெருமையே நீ பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த ஆண்ட் வந்து தட்டான் கிட்ட சொல்லுது. அப்போ அந்த தட்டா என்ன சொல்லுது, ஆண்ட், யூ புவர் லிட்டில் ஃபெலோ, யூ ஹாவ் டு வாக் அரவுண்ட் ஆன் யுவர் தின் லெக்ஸ் ஆல் டே. யூ டோன்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் ஷைனி விங்ஸ் லைக் மீ, ஹவு சேட். அப்போ என்ன சொல்லுது, ஏய் சின்ன பையா அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நீ டெய்லி இந்த கொல்லிக்காலை வச்சு நடந்துக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் திரியிற, உனக்கு வந்து என்ன மாதிரி அழகான ஜொலிக்கிற ரெக்கை வந்து இல்லை, விங்ஸ் இல்லை, எவ்வளோ பாவம் நீ அப்படின்னு வந்து சொல்லுது இந்த தட்டான். எ லேடி பக் ஃப்ளைஸ் லோ நியர் தி பாண்ட். அப்போ என்ன ஆகுது, ஒரு லேடி பக் வந்து அப்படியே கீழே வந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஹே லேடி பக், டோன்ட் யூ விஷ் யூ ஆர் ஆஸ் ஸ்லிம் அஸ் மீ. அப்போ என்ன சொல்லுது இந்த தட்டான், நீ வந்து என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போது இந்த லேடி பக் பதில் என்ன சொல்லுது, ஹாஹா சிரிச்சுக்கிட்டே, ஐ எம் ஹாப்பி ஆஸ் ஐ எம், நான் எப்படி இருக்கேனோ அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அதுக்கிட்ட வந்து சொல்லுது. எ பம்பிள் பீ பஸ்ஸஸ் பை ஹாப்பிலி. அப்போது ஒரு பம்பிள் பீ பஸ் பண்ணிகிட்டே அப்படி சவுண்ட் கொடுத்துட்டு வரும்ல, அதுதான் அப்படி பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பம்பிள் பீ கிட்ட அந்த தட்டா என்ன சொல்லுது, பம்பிள் பீ, யூ மஸ்ட் பி ஸோ போர்ட் வித் யுவர் எல்லோ அண்ட் பிளாக் கலர் பாடி, மை விங்ஸ் சேஞ்ச் கலர் டூரிங் டே. இப்போ என்ன சொல்லுது, நீ ஒரே கலர் வச்சுட்டு உனக்கு வந்து ரொம்ப போராக இருக்கும், அதாவது பிளாக்கும் எல்லோவும் மட்டும்தான் உடம்புல இருக்குது, அது வந்து பொழுதனைக்கு வச்சிருக்கனால உனக்கு போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. பட் ஆனால் பாரு, என்னோட விங்ஸ் வந்து டே டைமில் வந்து ஒரு கலராக வந்து இருக்கும், மல்டி கலர்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஏன்னா சூரிய ஒளிப்பட்டு அது கலர்ஃபுல்லாக வந்து இருக்குமா. யூ பெட்டர் ஸ்டாப் பூஸ்டிங் அபவுட் யுவர் லுக்ஸ் ட்ராகன்ஃப்ளை, மை விங்ஸ் ஆர் குட் எனஃப் ஃபார் மீ. அப்போ என்ன சொல்லுது, நீ உன்னை பெருமை பேசினது போதும், எனக்கு என்னோட விங்ஸ் வந்து போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து பம்பிள் பீ சொல்லிடுச்சு. பீட்டில் ஸ்குவீக்ஸ் அஸ் இட் கம்ஸ் பை. பீட்டில் வந்து அப்படியே ஸ்குவீக் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டே. பீட்டில், யூ ஸ்கேட் மீ, ப்ளீஸ் டூ நாட் கம் நியர் மீ லைக் தட் அகெயின் இருக்கு. அப்போ அந்த தட்டா என்ன சொல்லுது, ஏய் நான் உன்னை பற்றி பயந்துட்டேன், இன்னொரு தடவை இப்படி வந்து நீ வராத அப்படின்னு வந்து சொல்லுது. We are all wonderful in our own way, just as you are. பீட்டில் என்ன சொல்லுது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில் அற்புதமானவங்க தான், ஸோ நீ ஒன்றை மட்டும் பெருமைப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லுது. A hungry chameleon walks in quietly. அப்போ என்ன ஆகுது, ஒரு பச்சைவந்தி வந்து மெதுவாக நடந்து வருது. Wow, what a colorful dragonfly. He is so foolish to sit near the rock and talk to his friends. He is my lunch for the day. அப்போது அந்த பச்சைவந்தி என்ன சொல்லுது, வாவ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த தட்டான், அது வந்து ஒரு முட்டாள், இங்கே பாரு பேசிக்கிட்டே வந்து பாறையில் வந்து உட்காருது, இன்னைக்கு என்னோட மதிய சாப்பாடு அந்த தட்டான் தான் அப்படின்னு வந்து அந்த பச்சோந்தி நினைக்குது. The chameleon catches the proud dragonfly with a sticky tongue. It munches and eat the dragonfly. அந்த கெமிலியான் வந்து என்ன பண்ணுது, அந்த தட்டானை டபக்குன்னு தன்னோட நாக்குனால தொட்டு இழுத்துருது, வாய்க்குள்ளே இழுத்துட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்ருச்சு. சரிங்களா, சாம்ப் 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 அப்படி சொல்லிட்டு சவுண்டோட சாப்பிடுது. Let us understand. Take the correct picture. All the insects in the story lived near. எல்லா பூச்சியும் வந்து எங்கே இருந்துச்சு, பாண்டு கிட்ட தான் இருந்துச்சு. இது வந்து வாட்டர் ஃபால் கிட்ட வந்து இல்லை, அதாவது நீர்வீழ்ச்சி கிட்ட வந்து இல்லை, குளத்தில் தான் வந்து எல்லாம் இருந்துச்சு. டேஸ் இஸ் டூ ப்ரௌட் ஆஃப் இட் செல்ஃப். எது வந்து தன்னை பற்றி பெருமை பேசிக்கிட்டே இருந்துச்சு, தட்டான் தான் பெருமை பேசிக்கிட்டே இருந்துச்சு, அதாவது டிராகன் ஃப்ளை. மேட்ச் தி வேர்ட்ஸ் டு தி பிக்சர்ஸா. இது என்னது, பெட்டில் என்ன பண்ணும், ஸ்குவீக்ஸ் பண்ணும். இது பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். டிராகன் ஃப்ளை எப்படி இருக்கும், ஷைனியாக வந்து இருக்கும், அதோட விங்ஸ் எல்லாம் ஷைனியாக இருக்கும். இது என்னது, பம்பிள் பீ, இது பஸ் பண்ணும். சரிங்களா, லிசன், திங்க் அண்ட் ரைட்.
வாட் கலர் இஸ் தி டிராகன் ஃப்ளை? தி டிராகன் ஃப்ளை இஸ், டிராகன் ஃப்ளை என்ன கலரில் இருந்துச்சு? ப்ளூ டிராகன் ஃப்ளை. வாட் இஸ் தி ant கேரியிங்? தி ant இஸ் கேரியிங் ஃபுட். அந்த எறும்பு என்ன தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு? தனக்கான சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. வாட் கலர் இஸ் தி பம்பிள் பீ? தி பம்பிள் பீ ஹேஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் எல்லோ. அந்த பம்பிள் பீயோட கலர் வந்து என்னது? பிளாக் அண்ட் எல்லோ. Why did the chameleon eat the dragonfly? The chameleon eats the dragonfly as it was hungry. ஏன் அந்த கெமிலியான் வந்து அந்த தட்டானை வந்து சாப்பிட்டுச்சு? ஏன்னா அது வந்து பசியோடு இருந்துச்சு, அதனால வந்து சாப்பிட்டுச்சு. What comes next? Tick the correct picture. இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளை வந்து டிக் பண்ணுங்க. Let us practice. இது என்னது? கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர் என்ன பண்ணும்? கிரால், தவந்து போகும். ant என்ன பண்ணும்? மார்ச் பண்ணும். மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி டப் டப்புன்னு நடந்து போகும். பட்டர்ஃப்ளை என்னது? ஃப்ளை, பறக்கும். ஸ்னெயில் என்ன பண்ணும்? ஸ்லைடு பண்ணும், அப்படியே வந்து சறுக்கிக்கிட்டே வந்து போகும். இது என்னது? கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணும், குதிச்சு குதிச்சு வந்து போகும். சர்க்கிள் தி இன்செக்ட்ஸ். இதில் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் பூச்சியோ அதை வந்து சர்க்கிள் பண்ணணுமா? லைன் அனிமல், ஹார்ஸ் அனிமல். பட்டர்ஃப்ளையை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. எலிஃபண்ட் அனிமல். கேட்டர்பில்லர் வந்து இன்செக்ட். டிராகன் ஃப்ளையும் இன்செக்ட். ஸ்னெயில் இன்செக்ட், ant இன்செக்ட், டைகர் வந்து அனிமல், கேமலும் அனிமல், கிராஸ் ஹாப்பர் அண்ட் ஃபயர் ஃப்ளை இதெல்லாமே வந்து என்னது? இன்செக்ட்ஸ். Filling the blanks with the action of the insects. Butterfly என்ன பண்ணும்? Fly பண்ணும். Grasshopper jump. Caterpillar crawl. Let us say. Listen to the sound and repeat. இந்த சவுண்ட் கேட்டு ரிப்பீட் பண்ணுங்க. AR as in. AR எங்கெல்லாம் வருது? கார், ஜார் அப்படி இருக்கு. AST as in. AST எங்கெல்லாம் இருக்கு? பூம், அதாவது பிளாஸ்ட், வெடிக்குது பார்த்தீங்களா? அதுதான் பிளாஸ்ட். ஃபாஸ்ட், எவ்வளோ வேகமாக ஓடுது அதுதான் ஃபாஸ்ட். AST. Listen and repeat. Car, jar, far, tar, star, mark, park, bark, dark, shark, art, arm, farm, march and spark, blast, fast, past, last and vast. சரிங்களா? Let us practice. Read aloud. The car is fast. We have fun in the park. The ants march. The star is far. The dogs bark at me. The shark eats the fish. Let us do. இது ஆக்டிவிட்டி. இது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. Let us practice. Circle the correct letter cluster. இது என்னது? கார், CAR, கார். ஸோ ஏஆர் வந்து சர்க்கிள் பண்ணுங்க. இது பூம், பிளாஸ்ட், வெடிக்குது. அப்போ என்ன வரும்? AST, BLAST. இது என்னது? வேகமாக ஓடுது, ஃபாஸ்ட், FAST. இது ஜார், JAR. Fill in the blanks. இது என்னது? ஸ்டார், STAR. பார்க், PARK. பிளாஸ்ட், BLAST, பிளாஸ்ட். ஃபாஸ்ட், FAST, ஃபாஸ்ட். Let us use. Could you give me a book? Here it is. நீங்கள் உங்கள் புக்கை வந்து தரீங்களா? இந்த அங்கே வாங்கிக்கோங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க? குட் யூஸ் பண்ணுறாங்க. குட் யூ கிவ் மீ அ பென்? யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்கும்போது குட் யூ அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ குட். ஹியர் இட் இஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி. டிவைட் த கிளாஸ் இன்டு 2 groups A and B. Each child is given an object like a pen, pencil, ID card, book, etc. Make a child from group A ask, could you give me a book? The child from group B with a book should say, here it is. Practice with other objects like pen, pencil, ID card. Reverse the roles of the groups. Practice with all children. என்னன்னா ஒரு கிளாஸை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. பென், பென்சில், ID கார்டு, புக் இந்த மாதிரி. அப்புறம் அனதர் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து கேட்க சொல்லுங்கள். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ புக், கிவ் மீ அ பென், பென்சில் இந்த மாதிரி வந்து கேட்க சொல்லுங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஹியர் இட் இஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பொருளை வந்து கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து குரூப்ஸை வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ எல்லா கிட்ஸும் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டதாக வந்து இருக்கும். சரிங்களா? Let us practice. Arrange the words and write it. Then say it to your friends. இங்கே வந்து வேர்ட்ஸை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணுமா? இது என்னது? ஃபஸ்ட்டு வந்து குட் வரும். குட் யூ, நம்ம யார்கிட்ட கேட்குறோம் அதனால் யூ. குட் யூ, யூ. அடுத்து வந்து வேர்ப் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து குட் யூ கிவ் மீ தி டாய்ஸ். நீ எனக்கு அந்த பொம்மைகளை தரியா? இங்கே என்ன ஃபஸ்ட்டு வரும்? குட் யூ. சரிங்களா? குட் யூ கிவ் மீ அ பேக். நீ அந்த பேக்கை வந்து எனக்கு தரியா அப்படின்ற மாதிரி வரும். குட் யூ கிவ் மீ அ பேக்.
Let us know. Look at the caterpillar in the following pictures. இங்க கொடுத்திருக்க பிக்சர்ஸ்ல வந்து caterpillar எங்க இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. The caterpillar is in the shoe. இந்த ஷூக்குள்ள வந்து இருக்கு. So in the shoe. இங்க இது எங்க இருக்கு பாருங்க. இப்போ வந்து மேல வந்து இருக்கு. So எப்படி சொல்லணும்? The caterpillar is on the shoe. அப்புறம் ஷூக்கு வந்து கீழே அண்டர்ல வந்து இருக்கு. So எப்படி சொல்லணும்? The caterpillar is under the shoe. இது வந்து பக்கத்துல இருக்கு பாருங்க. So எப்படி சொல்லணும்? The caterpillar is near the shoe. The words in, on, under and near help us to know where the caterpillar is. So இந்த ஹைலைட் ஆன வேர்ட்ஸ் எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது? அந்த கேட்டர்பில்லர் எந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருது. சரிங்களா? டிக் தி கரெக்ட் வேர்டு. இது எங்க இருக்கு? இந்த காக்ரோச் நியர் தி ஷூஸ். ஸோ தி காக்ரோச்சஸ் நியர் தி ஷூஸ் வந்து கரெக்ட் பண்ணுங்க. அடுத்த பிக்சர்ல வந்து பாருங்க, இந்த பக் வந்து எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ளன்றது என்ன அர்த்தம்? இன் அர்த்தம். தி லேடி பக் இஸ் இன் தி பாக்ஸ். ஸோ இன்ன வந்து டிக் பண்ணுங்க. இங்க ant வந்து எங்க இருக்கு? டேபிளுக்கு கீழே இருக்கு. கீழேன்னா என்னது? அண்டர். தி ant is under the table. இங்க பாருங்க, இந்த பட்டர்ஃப்ளை இந்த பால்க்கு வந்து மேல இருக்கு. மேல இருந்தா என்னது? ஆன். தி பட்டர்ஃப்ளை இஸ் ஆன் தி பால். fill in the blanks. இந்த blanks வந்து fill பண்ணுங்க. the fish is dash the bowl. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. so in the bowl. the ladybug is dash the leaf. the ladybug எங்க இருக்கு? மேல இருக்கு. இலைக்கு மேல. so on. the ladybug is on the leaf. Read the following sentences and draw the insects. இங்க நம்ம வந்து பூச்சியை வந்து draw பண்ண சொல்றாங்க. கொடுத்திருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணி. A dragonfly is on the car. என்ன சொல்றாங்க? ஒரு தட்டான வந்து draw பண்ணணும். எங்க பண்ணணும்? on the car. on என்னது? மேல. ஸோ இங்க மேல draw பண்ணுங்க. A bug is on the sofa. அதாவது அந்த பூச்சியை வந்து சோஃபாக்கு மேல வந்து draw பண்ணணும். ஸோ இதுதான் மேல. ஸோ இங்க draw பண்ணுங்க. The spider is under the chair. ஒரு ஸ்பைடரை வந்து சேர்க்கு கீழே வந்து draw பண்ணணும். ஸோ இங்க draw பண்ணுங்க. A bee is in the bottle. என்னது? உள்ள. ஒரு bee, அதாவது honey bee வந்து தேனியை வந்து இங்க வந்து உள்ள draw பண்ணுங்க. Circle the correct picture for the given word. இங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கரெக்டான பிக்சரை வந்து சர்க்கிள் பண்ணணும். ஆன். ஆன்னா என்னது? மேல. இங்க எது மேல இருக்கு? இந்த ஆப்பிள் தான் அந்த பாக்ஸ்க்கு மேல வந்து இருக்கு. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்க. இன். என்னது? உள்ள. ஸோ இங்க பாருங்க, இந்த லீஃப்க்கு வந்து மேல இருக்கு. ஆன்ல வந்து இருக்கு இந்த பூச்சி. ஸோ இங்க பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இந்த ஆப்பிளுக்குள்ள இருக்கு. ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. நியர். நியர்னா என்னது? பக்கத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து பாக்ஸுக்கு கீழே வந்து இருக்கு. ஸோ இதை பண்ணக்கூடாது. நியர்னா என்னது? பக்கத்துல. இந்த பாக்ஸ் பக்கத்துல அந்த ஆப்பிள் இருக்கு. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்க. Let us read The Boy and the Butterfly. ஒரு பையனும் ஒரு பட்டாம்பூச்சியும். Sam is a good boy. He likes to help. One day, Sam sees a butterfly in a cover. Sam said, I will cut the cover to help the butterfly. Sam's grandpa said, no, let the butterfly come out on its own. அதாவது சாம் வந்து ஒரு நல்ல பையன். அவனுக்கு வந்து உதவி செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி வந்து இந்த கவருக்குள்ளே வந்து இருக்கிறத வந்து பார்க்குறான். கவர்னானது அதோட கூடு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறான்? சிசர் எடுத்துகிட்டு வந்து அந்த கவரை வந்து வெட்டுறான். அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு வந்து வெட்டுறான். அப்போ தாத்தா சொல்கிறாங்க, அது தானாக வந்து வெளியில் வந்துடும், நீ வந்து கட் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் Sam cuts the cover to help the fly. The fly comes out, but it is not able to fly away. The next day, Sam sees it on the same rock. Sam asked, why is the butterfly on the rock? Grandpa said, only if it cuts the cover on its own, it will fly. Sam said, sorry Grandpa, I will never do this again. பட் ஆனால் அந்த சாம் என்ன பண்ணிட்டான்? போய் அந்த கவரை வந்து சிசர் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டான். அதனால அந்த பூச்சி, அதாவது அந்த ஃப்ளை வந்து வெளியில் வந்துடுச்சு. பட் அதனால வந்து பறக்க முடியலை. அடுத்த நாள் வந்து சாம் பார்க்கும்போதும் அதே பாறை மேலே அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ அவங்க தாத்தா கிட்ட வந்து கேட்குறான், ஏன் தாத்தா பறக்கலை அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்க, அது தானாக வந்து வெளியில் வரும், நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணேன்னா அது வந்து பறக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ சாரி சொல்கிறான், நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சாம் சொல்கிறான். லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. சர்க்கிள் தி கரெக்ட் வேர்டு. இங்கே என்ன பண்ணுறான்? கட் பண்ணுறான். சிசர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? கட் பண்ண முடியும். ஈட், சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ கட் தான் பண்ண முடியும். CUTS. பட்டர்ஃப்ளை, இது என்னது? பட்டர்ஃப்ளை. ஸ்னெயில்னா வந்து என்னது? நத்தை. நத்தை கிடையாது, இது வந்து பட்டர்ஃப்ளை. சூஸ் அண்ட் கம்ப்ளீட் தீஸ் சென்டென்சஸ். சாம் லைக்ஸ் டு, அவனுக்கு என்ன பண்ணுறது பிடிக்கும்? ஹெல்ப் பண்ணுறது வந்து பிடிக்கும். ஸோ ஹெல்ப். சாம் saws it on the rock. அந்த பட்டர்ஃப்ளை எங்கே உட்காந்துருக்கதை வந்து பார்த்தா? ராக், பாறை மேலே உட்காந்துருக்கதை வந்து பார்த்தான். கிராண்ட்பா செட் நாட் டு கட், அதை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னார். சரிங்களா?
லெட் அஸ் மேக். இதை யூஸ் பண்ணி லேடி பக்கை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு லேடி பக்கை இதே மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். பிக் பிக்சர். இந்த பிக்சரை வந்து பாருங்கள். இதை பார்த்துட்டு நம்ம இதுக்கேற்ற மாதிரி கீழே ஆன்சர்ஸ் பண்ணணும். சரிங்களா? எதெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க. பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது? மஷ்ரூம் ஹவுஸ்க்கு மேலே இருக்குது. கேட்டர்பில்லர் வந்து உள்ளே இருக்குது. ஸ்னெயில் வந்து இந்த வெல்க்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ட்ராகன் ஃப்ளை என்ன பண்ணுது? ஃப்ளவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஆண்ட் வந்து ஆண்ட் ஹில்குள்ளே இருக்குது. இது பம்பிள் பீ வந்து ஃப்ளவருக்கு மேலே இருக்குது. இது மஸ்கிட்டோ வந்து இந்த பாதையில் வந்து இருக்குது. இது இதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. கிராஸ் ஹாப்பர். பீட்டில் எங்கே இருக்குது? பம்கின்குள்ளே வந்து இருக்குது. ஸ்பைடர் வந்து இங்கே தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பிக்சரில் இப்போ நோட் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஆன்சர் வந்து எழுதுவோம். வேர் இஸ் தி ஆண்ட்? ஆண்ட் எங்கே இருந்துச்சு? தி ஆண்ட் இஸ் இன் தி ஆண்ட் ஹில். அதோட வீட்டில் வந்து இருந்துச்சு ஆண்ட் ஹில்ல. வேர் இஸ் தி ஸ்னெயில்? ஸ்னெயில் எங்கே இருந்துச்சு? நத்தை. அதாவது அந்த கிணறுக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சு. த ஸ்னெயில் இஸ் நியர் தி வெல். வேர் இஸ் தி பீ? அந்த பீ வந்து எங்கே இருந்துச்சு? த பீ இஸ் ஆன் தி ஃப்ளவர். வேர் இஸ் தி பீட்டில்? பீட்டில் எங்கே இருந்துச்சு? இந்த பம்கின்குள்ளே வந்து இருந்துச்சு. கேட்டர்பில்லர் எங்கே இருந்துச்சு? தி கேட்டர்பில்லர் இஸ் இன்சைட் தி மஷ்ரூம் ஹவுஸ். அந்த வீட்டுக்கு உள்ளே இருந்துச்சு. வேர் இஸ் தி பட்டர்ஃப்ளை? தி பட்டர்ஃப்ளை இஸ் ஆன் தி மஷ்ரூம் ஹவுஸ். அதாவது வீட்டுக்கு மேலே வந்து இருந்துச்சு. வேர் இஸ் தி ட்ராகன் ஃப்ளை? தட்டா எங்கே இருந்துச்சு? தி ட்ராகன் ஃப்ளை இஸ் ஆன் தி ஃப்ளவர். ஃப்ளவருக்கு மேலே இருந்துச்சு. வேர் இஸ் தி மஸ்கிட்டோ? கொசு எங்கே இருந்துச்சு? கொசு வந்து ஆன் தி வே டு மஷ்ரூம்ஸ் ஹவுஸ். அந்த வழியில் வந்து இருந்துச்சு. ஆன் தி வே. வேர் இஸ் தி கிராஸ் ஹாப்பர்? வெட்டுக்கிளி எங்கே இருந்துச்சு? இந்த கிராஸ் ஹாப்பர் நியர் டு கேட்டர்பில்லர். அதாவது இந்த கேட்டர்பில்லருக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சு. சரிங்களா? வேர் இஸ் தி ஸ்பைடர்? ஸ்பைடர் என்ன தொங்கிட்டு இருந்துச்சு அந்த மஷ்ரூம் ஹவுஸில். ஸோ ஸ்பைடர் இஸ் ஹேங்கிங் ஃப்ரம் தி மஷ்ரூம் ஹவுஸ். ஐ கேன் டூ. இப்போ உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்? ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி இன்செக்ட்ஸ். இது என்னது? ஸ்பைடர். ஸ்பைடரோட ஸ்பெல்லிங் எழுதிடுங்க. SPIDER. இது என்னது? பம்பிள் பீ. BUMBLEBEE. பம்பிள் பீ. ஹவுஸ் ஃப்ளை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிடுங்க. பிக் தி கரெக்ட் ஒன். ட்ராகன் ஃப்ளை இஸ் ப்ளூ. என்ன கலரில் இருந்துச்சு? ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ ப்ளூ. ஆண்ட் வாக்ஸ் வித் இட்ஸ். ஆண்ட் வந்து எதனால நடந்து போகும்? லெக்ஸ்னால, விங்ஸ்னால பறக்க தான் முடியும். தி இன்செக்ட்ஸ் லிவ் நியர் தி பாண்ட். இந்த பூச்சிகள் எல்லாம் எங்கே இருந்துச்சு? குளத்துக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சு. ஸோ பாண்ட். தி டங்க் ஆஃப் தி கெமலியான் இஸ் ஸ்டிக்கி. அந்த பச்சோந்தியோட நாக்கு எப்படி இருந்துச்சு? பிசுப்பா தொட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கியாக தான், ஸ்மூத் கிடையாது, வலுவனு இல்லை. தி பாய் கட்ஸ் தி கவர் டு ஹெல்ப் தி. அந்த பையன் ஏன் வந்து அந்த கவரை வந்து வெட்டுனா? டு ஹெல்ப் தி பட்டர்ஃப்ளை. பீட்டில் இல்லை. லிசன் அண்ட் சர்க்கிள் தி வேர்ட்ஸ் தட் யுவர் டீச்சர் சேஸ். உங்கள் டீச்சர் என்னெல்லாம் வேர்ட்ஸ் சொல்கிறாங்களோ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். லலிதா இஸ் அ ஸ்டார். ஸ்டார் சொன்னாங்கன்னா ஸ்டாரை சர்க்கிள் பண்ணும். ஷீ மேக்ஸ் அ வெரி நைஸ் ஆர்ட். இது ஆர்ட். லாஸ்ட் டைம் ஷீ ட்ரூ எ ஃபார்ம் டு வின் தி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். டுடே ஷீ இஸ் ட்ராயிங் அ பார்க். பார்க் சொன்னாங்கன்னா சர்க்கிள் பண்ணுங்கள். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் தீனா ஹஸ் ஆஸ்க்டு ஹர் டு ட்ரா எ ஷார்க் அஸ் அ கிஃப்ட். சரிங்களா? ஸோ வேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணுங்கள். மேட்ச் தி ஃபாலோயிங். ஆண்ட் என்ன பண்ணும்? மார்ச் பண்ணும். கேட்டர்பில்லர் கிரால், அப்படியே தவறுந்து ஊர்ந்துட்டு வந்து போகும். ஸ்னெயில் ஸ்லைடு, சறுக்கிக்கிட்டு வந்து போகும் ஸ்னெயில். ரீசைட் தி போயம் இன்சி வின்சி ஸ்பைடர் வித் இன்டோனேஷன். இந்த போயமை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லிசன் டு தி டீச்சர் அண்ட் ஆன்சர். குட் யூ கிவ் மீ எ வாட்டர்மெலன் அப்படின்னு கேட்டால் என்னது? எஸ் ஹியர் இட் இஸ். இல்லைனா எஸ் ப்ளீஸ் டேக் இட். எஸ் ஹியர் இட் இஸ் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அதை தான் நம்ம படிச்சிருக்கோம். டிக் தி கரெக்ட் பிக்சர் ஃபார் தி கிவன் வேர்டு. இன்னும் என்னது? உள்ள. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க? இதில் தான் உள்ளே இருக்காங்க, பாக்ஸ்குள்ளே. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். அண்டர்னா கீழே. இவர் வந்து எங்கே இருக்காரு? இந்த டேபிள் கீழே வந்து இருக்காரு. ஸோ இதை டிக் பண்ணுங்க. நியர்னா என்னது? பக்கத்தில். சேருக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ இதை டிக் பண்ணுங்கள். இன்னா உள்ள, அண்டர்னா கீழே, நியர்னா பக்கத்தில். லேர்னிங் அவுட்கம். நம்ம இப்போ பார்த்தது மூலமாக இப்போ என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும்? நவ் ஐ கேன் நேம் தி இன்செக்ட்ஸ். பூச்சியோட பேர்கள் எல்லாம் தெரியும். ரீசைட் த போயம் இன்சி வின்சி ஸ்பைடர். அந்த போயத்தை வந்து இப்போ மனப்பாடமாக எனக்கு தெரியும். நேம் ஆக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு இன்செக்ட்ஸ். அந்த இன்செக்ட்ஸ் என்னெல்லாம் செய்யும்? க்ராலு, ஸ்லைடு, மார்ச், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். சே அண்ட் ரீட் தி வேர்ட்ஸ் வித் AR அண்ட் AST. கார், ஜார், ஃபாஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியும். யூஸ் இன், ஆன், அண்டர் அண்ட் நியர் இன் அ சென்டென்ஸ். இப்போ ஒரு பொருள் மேலே இருந்தால் ஆன, உள்ளே இருந்துச்சுன்னா இன்னு, பக்கத்தில் இருந்துச்சுன்னா நியர், கீழே இருந்துச்சுன்னா அண்டர். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றது இப்போ உங்களுக்கு தெரியும்.
ஆன்சர் யூஸிங் ஹியர் இட் இஸ். இப்போ யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ புக் அப்படின்னா ஹியர் இட் இஸ், இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ஹியர் இட் இஸ் யூஸ் பண்ணி பண்ண தெரியும். ரீட் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் வால். வேர்ட் வாலில் என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்மளுக்கு இப்போ வந்து ரீட் பண்ண தெரியும். அப்புறம் ரீட் ஸ்டோரி தி பாய் அண்ட் தி பட்டர்ஃப்ளை, அந்த ஸ்டோரி நம்மளுக்கு இப்போ தெரியும். ஆஸ்க் கொஷின்ஸ் வித் வேர் அண்ட் ஆன்சர் இட். வேர் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வேர் இட் இஸ், வேர் இட் இஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ இப்போ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ கிட்ஸ்.